மொர்தகாயும் எஸ்தரும். எஸ்ரா எருசலேமுக்கு போவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் என்ன நடந்ததென்று நாம் பார்க்கலாம். பெர்சிய ராஜ்யத்தில் வாழ்ந்து வரும் யூதர்கள் மொர்தகாயும் எஸ்தரும் மிக முக்கியமானவர்கள். எஸ்தர் அந்நாட்டு ராணியாக இருக்கிறாள். அவளுடைய சிறிய தகப்பன் மொர்தகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய ஸ்தானம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? எஸ்தர் சிறுமியாக இருக்கும் போதே அவளுடைய அப்பா அம்மா இறந்து விட்டார்கள். அதனால் மொர்தகாய் தான் அவளை வளர்த்து ஆளாக்குகிறார். பெர்சிய ராஜா ஆகாஷ்வேருக்கு சூசான் நகரத்தில் ஒரு அரண்மனை இருக்கிறது. அவனுடைய ஊழியக்காரர்களில் மொர்தகாயும் ஒருவர். ராஜாவின் மனைவி வஸ்தி ஒரு நாள் தன் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாள். எனவே ராஜா ஒரு புதிய மனைவியை தேர்ந்தெடுத்து அவளை ராணியாக ஆக்குகிறாள். அவர் தேர்ந்தெடுத்த அந்த பெண் யார் தெரியுமா? அவள்தான் அழகிய இளம் எஸ்தர். மக்கள் குனிந்து வணங்கி கொண்டிருக்கிற பெருமை பிடித்த இந்த ஆளை பார். இவன் பெயர் ஆமான். பெர்ஷியாவில் இவன் மிக முக்கியமான ஒரு ஆள். அதோ அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மொர்தகாயும் கூட தன்னை குனிந்து வணங்க வேண்டும் என்று ஆமான் விரும்புகிறான். ஆனால் மொர்தகாய் அப்படி செய்யவில்லை. இந்த கெட்ட மனிதனை குனிந்து வணங்குவது சரியல்ல என்று அவர் நினைக்கிறார். இதனால் ஆமானுக்கு பயங்கர கோபம் வருகிறது. கோபத்தில் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? யூதரை பற்றி நிறைய பொய்களை ராஜாவிடம் சொல்கிறான். உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி கொடுத்து அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். தன் மனைவி எஸ்தர் யூத நாட்டு பெண் என்பது ஆகாஸ்வேருக்கு தெரியாது. அதனால் ஆமானுடைய பேச்சை கேட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா யூதரும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த சட்டத்தை பற்றி மொர்தகாய் கேள்விப்படுகிற போது மிகவும் வேதனைப்படுகிறார். உடனே எஸ்தருக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். அதாவது, நீ ராஜாவிடம் விஷயத்தை எடுத்து சொல்லி நம்மை காப்பாற்றுமாறு கெஞ்சி கேட்க வேண்டும் என்ற செய்தியை அனுப்புகிறார். அழைக்கப்படாமல் தவிர வேறு யாருமே ராஜாவை போய் பார்க்க முடியாது. அது பெர்சிய சட்டத்துக்கு விரோதமானது. என்றாலும் ராஜா அழைக்காமலேயே எஸ்தர் அவரை பார்க்க உள்ளே செல்கிறார். ராஜா தன் பொன் கோலை அவளிடம் நீட்டுகிறார். அப்படி நீட்டுவது அவள் கொல்லப்பட மாட்டாள் என்று அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்பொழுது ராஜாவும் ஆமானை ஒரு பெரிய விருந்துக்கு அவள் அழைக்கிறார். அந்த விருந்தின் போது உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேள், தருகிறேன் என்று ராஜா எஸ்தரிடம் சொல்கிறார். அதற்கு எஸ்தர், நீரும் ஆமானும் நாளை மறுபடியும் விருந்துக்கு வந்தால்தான் என்ன வேண்டும் என்று சொல்வேன் என்கின்றார். மறுநாள் விருந்தின் போது ராஜாவிடம், நான் என் ஜனங்களுக்கு கொல்லப்பட போகிறோம், நானும் என் ஜனங்களும் கொல்லப்பட போகிறோம் என்று அவள் சொல்கிறாள். அதை கேட்டதுமே ராஜாவுக்கு கோபம் வந்துவிடுகிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்ய துணிகிறவன் யார் என்று கேட்கிறான். இதோ இந்த கெட்ட ஆமோனே, இவன்தான் அந்த துஷ்டன் என்று எஸ்தர் சொல்லுகிறாள். அதை கேட்டதும் ராஜாவுக்கு இன்னும் பயங்கர கோபம் வருகிறது. ஆமான் கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதன் பிறகு தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தகாயை வைக்கிறார். அப்பொழுது மொர்தகாய் யூதர் கொல்லப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த நாளில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரும்படி பார்த்து கொள்கிறார்கள். அந்த சட்டத்தை வைத்து இஸ்ரவேலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். மொர்தகாய் இப்போது மிக முக்கிய ஆளாக இருப்பதால் நிறைய ஜனங்கள் யூதருக்கு உதவி செய்கிறார்கள். இதனால் எதிரிகளிடமிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். பைபிள் புத்தகமாகிய எஸ்தர். ஆமென்.